26 தேர்தல் அவ்வளவு எளிமையானது அவ்வளவு இல்லன்றீங்க. எளிமையானது இல்ல. யாருக்குமே எளிமையான தேர்தல் இல்ல. இது நம்மள மாரி ஆட்களுக்கும் இது பெரிய பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான். அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்ல. நம்மள மாரி வெளிய இருந்து பார்த்து இது நம்மள அனலைஸ் பண்றவங்களுக்கும் நமக்கும் இத சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சினிமாக்கெல்லாம் திருப்பங்கள் நிறைந்த காட்சிகள் அப்படின்பாங்க பாருங்க. ஆமா, ஆமா. அந்த மாரி இது திருப்பங்கள் நிறைந்த எலக்ஷனா தான் இது மாறப்போகுது. எங்க எப்படி எப்படி மாறும்னே தெரியாது. ஓ! அப்ப இது எல்லாம் நமக்கு தெரியும்போது, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? சரி. அதனால தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை அங்க. அப்போ நீங்க இன்னைக்கு உங்களுடைய கட்சிய திடப்படுத்தணும்னா, உங்க கொள்கை சார்ந்து இன்னைக்கு எங்கேயாவது கட்சி இருக்கா? நாங்க தமிழ்நாட்டுக்கும், தமிழுக்கும் மாணவர்கள்ங்கிறத இவங்க எப்ப பேசுறாங்க? எப்பல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருதோ, அன்னைக்கு பூரா தமிழ்நாடு மேல வந்துரும். அன்னைக்கு பூரா தமிழ் முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. ஓ! இதே சூப்பர். ஐயா கமலஹாசன் அவர்கள் ம். இன்னைக்கு வந்து தமிழ்ல இருந்தது பிறந்தது தான் கன்னடம்னு சொன்னார். அப்ப அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய முதல்வர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு வரலாறும் தெரியாது, ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னார்ல. ஏதாவது இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் குடுத்தாரா அதுக்கு? முதல்வர் கெப்பாசிட்டில அண்டை மாநில முதல்வர் பேசுறாரு. தமிழ் எங்களுடைய தாய் இல்லன்னு. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு துளி விளக்கம் குடுத்தாரா? ம். இதுதான் நீங்க தமிழ் மேல காட்டக்கூடிய பற்றா? அதே மாரி அதிமுக ஆட்சியிலேயே தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன தமிழகத்துல நீக்கிட்டீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழக அரசாங்க பஸ்ல பூரா தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டி போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் கூட என்ன சொன்னார்? இல்ல இதெல்லாம் நாங்க பண்ணல. அதிமுக ஆட்சியிலே பண்ணது. சரி சார், நீங்க தமிழ்நாடும் தமிழையும் தூக்கி பிடிக்கிறவர் தான் சார். நீங்க ஏன் சார் தமிழ்நாடு பேரை கொண்டு வரல? ம். இங்க உள்ளுக்குள்ளார தமிழ்நாட்டுக்குள்ளார ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸுக்கு நீங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் போட வேண்டியது இல்ல. நியாயம் தான். ம். கர்நாடகால ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸுக்கு போடணுமா இல்லையா? கேரளாக்கு போற பஸ்ஸுக்கு போடணுமா இல்லையா? ஆந்திராவுக்கு போற பஸ்ஸுக்கு போடணுமா இல்லையா? அரசாங்க பஸ்னா எந்த அரசாங்க பஸ்? அப்ப எங்க போச்சு உங்களுடைய தமிழ்நாடு தமிழனுடைய உறுதி? ம். அதே மாதிரி இன்னைக்கு இலங்கையில வந்து தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதை பார்த்தோமா இல்லையா? தொப்புள் கொடி உறவுகள் கொண்டு கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இவங்க அன்னைக்கு எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க? இதே அமைச்சரவையில உட்கார்ந்து இருந்தாங்களா இல்லையா? இப்போ எங்களுக்கு தமிழ் தான் முக்கியம், தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழர்கள் தான் முக்கியம்னு அன்னைக்கு இந்த அனுபவிச்சுட்டு இருந்த இந்த மந்திரி பதவிகளை பூரா தூக்கி போட்டு வந்திருந்தீங்கன்னா தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் நலத்துக்காகவும் நீங்க நிக்கிறீங்க, நம்ம பாராட்டியிருப்போம். சோ எந்த இடத்துல நின்னீங்க நீங்க? கொள்கை என்பது வந்து வெறும் சொல்ல வெறும் ஏட்டுச்சுரக்கா கதிக்கு உறவாது. அதான் சொல்றேன், இதெல்லாம் ரிட்டாரிக். ரைட். சும்மா இதெல்லாம் மேடை பேச்சுக்கு உதவுமே ஒழிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாத்தவே முடியாது. ம். அன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக இருக்கும்போது எதா இருந்தாலும் முரசொலியில வர்றதுதான். இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு நீங்க பட்டனை தட்டிங்கன்னா அத்தனை இன்ஃபர்மேஷன் வருது. சரி. இன்னைக்கு அவங்களுக்கு இளைஞர் அணிகளை பற்றி தெரியாத விஷயம் பூரா நமக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம். எப்படி இளைஞர்கள் உங்க மூலியமா உங்க கிட்ட பின்னாடி வந்துருவாங்க?